அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்புல சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிமையியல் பாடத்தில் உள்ள எல்லா லெசனையும் கவர் பண்ணி 1 மார்க் கொடுத்துருக்கோம். இந்த 1 மார்க்கை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்புல குடிமையியலில் நீங்கள் வேற 1 மார்க் பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு தேடி பிடிச்சி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவருங்க. ஒவ்வொரு மாநிலத்து ஆளுநரையும் நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர் தாங்க. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சருங்க. அமைச்சர்களுக்கு எல்லாம் தலைவர் தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை அப்பாயின்ட் பண்றது யார், நியமிக்கிறது யாரு? ஆளுநர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் தாங்க. ஆளுநரால ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தை கூட்டவும் முடியும், ஒத்தி வைக்கவும் முடியும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? பங்கு பெறாதவர். உயர் நீதிமன்றம்னா ஒரு மாநிலத்தோட தலைமை நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றம் இல்லையா? இப்ப அதோட நீதிபதிகள் நியமிப்பதுல 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல யாரு பங்கு பெறாதவர்னா முதலமைச்சர் பங்கு பெற மாட்டார். முதலமைச்சருக்கும் நீதிபதியை நியமிக்கிறது தொடர்பு கிடையாது. ஆளுநர் பங்கு இருக்கு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கு இருக்கு, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கும் பங்கு இருக்கு. இந்த 3 பேருக்கும் பங்கு உண்டு, முதலமைச்சருக்கு தான் பங்கு இல்லை. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62ங்க. நார்மலா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 60 வயதுனா உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும் 62 ஜட்ஜஸ்க்கு. பாருங்க, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 29ன்னு போட்டிருக்கு, ஆனா 28 தான். ஓகேவா? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? ஆளுநர் ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவர். நல்லா பாத்துங்க, மாநில நிர்வாகத்தோட தலைவர் ஆளுநர் தான். ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எம்எல்ஏ ஆகணும்னா 25 வயது. அதே வயது தான் முதலமைச்சர் ஆகணும்னாலும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். ஆளுநர் பெயரளவு தலைவர். முதலமைச்சர் உண்மையான தலைவர். இந்த வேர்டிங்லாம் நல்லா பாத்துங்க. இந்த பெயரளவு தலைவர், உண்மையான தலைவர், இதெல்லாம் பாத்துங்க. ஒரு மாநிலத்தோட ஆட்சியில உண்மையான தலைவர் யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான். ஆளுநர் பெயரளவு தலைவர் தான். ஆளுநர் பெயர்ல தான் எல்லாம் நடக்கும். உண்மையான தலைவர் முதலமைச்சர் தான். சட்டமன்ற பேரவை கீழவை, சட்டமன்ற மேலவை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டை கூட சட்டமன்றத்தில் 2 அவைகள் இருந்தது. அதை எம்ஜிஆர் பீரியட்ல மேலவை நீக்கிட்டாங்க. இந்தியாவில் கூட ஒரு 7 ஸ்டேட்ஸ்ல மேலவை இருக்கு. அடுத்து போலாம். பாருங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள்னா எம்எல்ஏ. ஸோ எம்எல்ஏக்கள் கீழே 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல யார தேர்ந்தெடுக்கிறதுல எம்எல்ஏக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது எம்எல்ஏக்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்களா? வகிக்க மாட்டாங்க. துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது முக்கிய பங்கு வகிப்பாங்களா? வகிக்க மாட்டாங்க. ராஜ்யசபை உறுப்பினர்கள், ராஜ்யசபை எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்கள தேர்வு பண்ணும்போது எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள், எந்தெந்த மாநிலங்கள்ல சட்டமன்ற மேலவை இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களை செலக்ட் பண்றதுலயும் எம்எல்ஏ ஓட்டு போடலாம். ஓகேவா? முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்? இதுல ஏன் கொடுத்துருக்கேன்னா, முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் நமக்கு தெரியும். அதாவது தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் பெரும்பாலும் முதலமைச்சரா வருவாரு. ஆனா இதுல என்ன முக்கியமானதுன்னா, அதை நாங்க அடிக்கோடிடுறோம் பாருங்க. ஒருவர் எம்எல்ஏவா இல்லாத போது கூட முதலமைச்சர் ஆகலாம். ஆனா அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று 6 மாதத்துக்குள்ள எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று சட்டமன்ற உறுப்பினரா ஆயிடணும். இல்லைன்னா அவர் 6 மாசத்துக்கு மேல பதவியில் இருக்க முடியாது. ஓகேவா? இது ஒரு முக்கியமானது. அதுக்காக தான் இந்த ஸ்லைடை கொடுத்துருக்கேன். அடுத்தது, கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? எந்த ஒன்று? அதாவது இந்தியாவுக்கு ஒருத்தவங்க குடியுரிமை வாங்கணும்னா என்னென்ன வழியில வாங்கலாம்னு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு வாங்குற வழி கிடையாது. என்ன பதில்? சொத்துரிமை மூலம். ஒருத்தர் இந்தியாவுல சொத்துக்களை வாங்கிட்டாருன்னா அவருக்கு இந்திய குடியுரிமை கிடைச்சிடணும்னு அர்த்தம் கிடையாது. அப்ப எப்படிலாம் வாங்கலாம் அதை பாத்துங்க. பிறப்பின் மூலம் கிடைக்கும். ஆமா, நம்ம எல்லாரும் இந்தியாவில பிறந்திருக்கோம், அதனால குடியுரிமை உண்டு. வம்சாவழி மூலம், ஒருத்தவங்களோட அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இயல்பு குடியுரிமை மூலம். இந்த 3 வழியா கிடைக்கும். சொத்துரிமை பெறுவது மூலம் கிடைக்காது. அடுத்து பாருங்க,
அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி பேசுகிறது? குடியுரிமை பற்றி பேசுகிறது. அதாவது வந்து 5 to 11 வரைக்கும், 5 to 11 வரைக்கும் பகுதி மற்றும் பிரிவு. 5வது பகுதியில 11வது பிரிவு தான் வந்து நமக்கு வந்து குடியுரிமையை பற்றி பேசுகிறது. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். யாரு? குடியரசுத் தலைவர். ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, அவரோட குடியுரிமை எப்ப கேன்சல் ஆகுதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும் போது, ஆமா, ஒருத்தர் இன்னொரு நாட்டுல குடியுரிமை பெற்றுட்டாரு அப்படின்னும் போது இந்தியாவோட குடியுரிமை இருக்காது. அடுத்தது, பதிவு செய்வதன் மூலம் போகாது. அடுத்து பாருங்க, தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் பொழுது, மோசடி பண்ணி ஒருத்தர் குடியுரிமை வாங்கிடுறாருங்க, அப்ப அவரோட குடியுரிமை ரத்தாயிடும். ஓகேவா? அப்ப அந்த 2 தான், 1, 3 தான் கரெக்ட். அடுத்தது, 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். காரணம், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமகன்கள் ஆகினர். சரியானது தாங்க. காரணமும் சரியானது, கூற்றும் சரியானது. 1955 ஒரு சட்டம் பாஸ் ஆச்சு. அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் 1962 பாண்டிச்சேரி இந்தியா கூட இணைந்தது. இப்ப இந்த ஸ்லைடு ஏன் கொடுத்துருக்கேன்னா, குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் வந்தது. அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, குடியுரிமை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். குடியுரிமை பற்றி 5 பகுதி 11 வரையிலான விதிகள். இது அரசியலமைப்பு சட்டத்துல 5 முதல் 11 வரையிலான இந்த பகுதியில தான் குடியுரிமை பற்றி இருக்கு. அதாவது திரும்ப ஒரு வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976ங்க. இதை வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் திருத்தப்பட்டது, அந்த ஆர்டிகிள் நம்பர் கூட நம்ம பார்த்துக்கணும். அதை நான் பிறகு கொடுக்குறேன். 1976ஆம் ஆண்டு இந்தியாவோட பிரயாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகவரி திருத்தப்பட்டது. திருத்தப்பட்டு சில வார்த்தைகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டன. பின் வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு சொல்றது அரசியல் அமைப்பின் முகவுரை, பிரியாம்பிள். அதுலதான் இந்தியா வந்து சொவர்ஜின், சோசியலிஸ்டிக், செக்குலார், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்கு. அடுத்து பாருங்க, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமை. இந்தியாவில் உள்ளவங்க எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்க. நாத்திகம்னா என்ன? கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது. குழந்தைகள் வருங்கால குடிமக்கள். தீன் இலாஹினா தெரியும், அக்பர் ஆரம்பிச்ச ஒரு தெய்வீக ஒரு மதம். எல்லா மக்களையும் ஒன்னா இணைச்சு அக்பர் இந்தியாவோட அரசராக இருக்கும்போது அவர் வந்து கொண்டு வந்த ஒரு மதம் அது. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா? அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோல்யோக் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். இதெல்லாம் முக்கியமானதுப்பா. இதெல்லாம் 1 மார்க்கா கேட்டுருவாங்க டக்குன்னு. ஒவ்வொரு மேட்சையும் நல்லா பாருங்க. நான் ஒரு வீடியோல சொல்றது அதுதான். ஹோல்யோக் தான் செகுலரிசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர். அடுத்து பாருங்க, ராஜா ராம்மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி. அவர் தான் சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுவதற்கு எதிரான சட்டம் பிறப்பிக்க போராடினார். அந்த சட்டத்தை பிறப்பித்தவர் வில்லியம் பென்னிங். எப்போ? 1829ல பிறப்பித்தார். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம், அரசியல் அமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. சரியானது தானே? ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, இந்தியாவில் வந்து வாழறாரு, அப்ப அவரோட சமயத்தை பின்பற்றலாம். எஸ், இந்தியாவோட இந்திய கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் அதான் சொல்லுது. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நான் இது ஏன் கொடுத்துருக்கேன்னா, தீன் இலாஹின்னா ஒரு புத்தகம் கிடையாது, அது ஒரு மதம். அப்ப இதுதான் தவறான இணை. அப்ப சரியான இணையெல்லாம் பாத்துங்க. கஜிராகோ இந்து கோயில், அசோகர் பாறை கல்வெட்டு, இக்பால் வந்து கவிஞர். அது 3த்தையும் பாத்துங்க. அடுத்தது, சமய சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 3ஐ குறிப்பிடுக. நான் இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா, அந்த
அந்த ஆர்டிகிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். பிரிவு 15 என்ன சொல்லுது பாருங்க, அதாவது சமயம், இனம், சாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். அடுத்த பிரிவு 27 பாருங்க, சமய விவகாரங்கள். அப்படியே பார்த்துங்க, சமய விவகாரங்கள்ல வந்து சமத்துவம் இருக்கணும்னு சொன்ன சட்டப்பிரிவு 27. சமயம், இனம், சாதி, பாலினம் இதை ஒன்று மட்டும் கேட்பாங்க. பாலினத்தை மட்டும் கொடுத்து கேட்கலாம், சாதியை மட்டும் கொடுத்து கேட்கலாம். சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்கலாம். அடுத்து பாருங்க, அதே பிரிவு 27 பாருங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வலியுறுத்த முடியாது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எது? ஐநா சபை. நமக்கு தெரியும். 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் பெய்ஜிங்கில் கூடினார்கள். பெய்ஜிங்ல தான் வந்து உலக பெண் மகளிர் மாநாடு நடந்தது 95ல. இது முக்கியமான கொஸ்டின், பல முறை கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 93. முக்கியமான கொஸ்டினை பாத்துங்க. ஐநா சபை 79ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. முக்கியமான கொஸ்டின், முக்கியமானது, ஒன்றத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது, உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் டிசம்பர் 10. நமக்கு தெரியும், டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு மனசுல இருக்கணும். ஆனா அதாவது மனித உரிமைகள் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? அதாவது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது யூடிஹெச்ஆர்சி. அதாவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஓகேவா? அடுத்தது, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? முக்கியமான கொஸ்டின், 1 மார்க். யாருன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். அதாவது உச்சநீதிமன்றத்தோட இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்ல இது ரிட்டையர்டான ஒரு தலைமை நீதிபதி தான் இந்தியாவோட மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக இருப்பார். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 30. முக்கியமான கொஸ்டின்பா. நான் சொல்றது எல்லாமே முக்கியம்தான், ஆனாலும் ஒரு சிலது ரொம்ப இதா தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வந்து ஐநா சபை வெளியிட்ட மனித உரிமைகள் அறிவிப்புல வந்து மொத்தம் 30 சட்டப்பிரிவுகள் இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 5 ஆண்டுகள் இருக்கலாம், 5 ஆண்டுகள் தான் இருக்க முடியும், அப்படி இல்லை 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் எங்க உள்ளது? புதுடெல்லி. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ உரிமை உண்டு. அடுத்து, மனித உரிமைகள் என்பது இயல்பான அடிப்படை உரிமைகள். ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க, மாநில மனித உரிமை ஆணையம் எப்ப இது பண்ணது? 97. அதாவது தேசிய அளவுல 93லே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டு லெவல்ல 1997ல தான் மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு எதை பத்தி சொல்லுது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. நல்லா பாத்துங்க, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல 24வது சட்டப்பிரிவு தான் சைல்டு லேபரை வந்து ஸ்டாப் பண்ணுது. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஒன்று 1945. அதாவது 2ஆம் உலகப் போர் முடியும் போது கட்டாக தொடங்குவாங்க. ஓகேவா? அடுத்தது, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பின் முக்கியத்துவம். இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு சில முக்கியமான சென்டென்ஸ் இருக்கு, அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து 48ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? அத பிரான்ஸ் நாட்டில் நடந்தது. டிசம்பர் 10ஆம் நாள் வந்து சர்வதேச மனித உரிமைகள் தினமா வந்து அது அங்கீகரிச்சது. ஓகேவா? அது என்னதுன்னா பொதுச்சபை தீர்மானம் 217A படி அங்கீகரிச்சாங்க. ஓகேவா? அடுத்து கீழே பாருங்க, 185க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பில் இது சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதாவது வந்து 1948ல தான் யூடிஹெச்ஆர் என்ன பண்றாங்க, டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமா வந்து கொண்டாடுறாங்க. அதுலதான் வந்து அதுக்கான பொதுச்சபை தீர்மானம் 217A. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, இது பாருங்க, இந்திய அரசியலமைப்புல பிரிவு 45 என்ன சொல்லுது? 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி. 6 வயது வரைக்கும் தான் 45. இதே 21A பாருங்க, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை வழங்குது. ஓகேவா? 45க்கும் 6க்கும் டிஃபரெண்ட் தெரியுது அவங்களுக்கு? 45க்கும்
21A டிஃபரெண்ட் தெரியுதா, அதை பார்த்துங்க. அடுத்தது இதுலயும் பாருங்க சட்டங்கள் இருக்கு, அதுக்கு தான் இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்து விதவை மறுமண சட்டம் 1856ங்க, ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் 61ங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005ங்க. முக்கியமானதுங்க மூணும். ஏதாவது இந்த மூணுல ஏதாவது நிச்சயமா எக்ஸாமுக்கு வருங்க, ஒரு மார்க். நல்லா பாத்துக்குங்க. அடுத்து பாருங்க, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் இருக்கு பாருங்க, 86 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். அடுத்து பாருங்க, சிறார் நீதி சட்டம் 2000. அடுத்தது போக்சோ சட்டம் 2012. மூணுத்தையும் பாத்துங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 86, சிறார் நீதி சட்டம் 2000, போக்சோ சட்டம் 2012. அடுத்தது பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் வரிகோட்டு பாதை, ஜிப்ரா கிராசிங், அதான் அப்படி சொல்றாங்க. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி, நமக்கு தெரியும். அவசர காலத்தில் அவசர சிகிச்சை உறுதி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண் 108, as usual நமக்கு தெரிஞ்சதுதான். சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. நல்லா பாத்துங்க. ABS என்பதன் விரிவாக்கம். பதில் பாருங்க, பூட்டுதல் இல்லா நிறுத்தும் அமைப்பு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேவா? மேட்ச் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பதிலோட கொடுத்துருங்க பாருங்க. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் 6 மாதங்கள், 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வாங்கணும் கம்பெனிஸ் எல்லாம். புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரி 15 வருடங்கள். புதுசா ஒரு வண்டி வாங்கினா 15 வருடங்கள் ஒரு முறை வரி. அடுத்தது பாதச்சாரினா வரிகோட்டு பாதை, ஜிப்ரா கிராசிங்ல போறோம். பிரசீலியா பிரகடனம், பன்னாட்டு மாநாடு. ஸ்வச் சேஃபர் சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம், அதுதான் ஸ்வச்ச சேஃபர். நல்லா பாத்துங்க, இது முக்கியமானது மாதிரி தெரியுது, நல்லா பாத்துங்க. அடுத்தது இந்த ஸ்லைடு இது ஒரு முக்கியமானது, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சாலை பாதுகாப்பு சம்பந்தமா பாராளுமன்றத்துல 1988 மோட்டார் வாகன சட்டம் நிறைவேற்றுறாங்க. அது எப்ப நடைமுறைக்கு வருது? 89. கரெக்டா இப்படி கேட்பாங்க, நிறைவேற்றப்பட்ட வருடம் கேட்டா நீங்க 88 தான் போடணும். செயல்படுத்தப்பட்ட வருடம் தான் 89. கரெக்டா அதை பாத்துங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு கேட்பாங்க. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர், தெரியும். முப்படைகளுக்கு தலைவர் அவர் தான். இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும்: தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல். இது எல்லாமே இந்தியன் மிலிட்டரியோட வேலை தான். இராணுவ தினம் ஜனவரி 15ங்க, இராணுவ தினம். அசாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சகம். அசாம் ரைபிள்ஸ்லாம் இந்தியாவில் ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கப்பட்ட படைப்பிரிவுகள். அது உள்துறை அமைச்சகத்தோட கண்ட்ரோல்ல தான் வருது. அடுத்தது இந்திய கடலோர காவல் படை, கோஸ்டல் கார்டு நிறுவப்பட்ட ஆண்டு 1978. நல்லா பாத்துங்க. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகள் ஒன்று பஞ்சசீல கொள்கை, நேரு கொண்டு வந்தது. பஞ்சசீல கொள்கை பாண்டுங் மாநாட்டில் கொண்டு வருவாரு. அடுத்து பாருங்க, பின்வருவனற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? அந்தமான் மற்றும் மாலத்தீவு வராது. அந்தமான் மற்றும் லட்சத்தீவு, கரெக்ட், அதுதான் கரெக்ட். லட்சத்தீவுகள். அடுத்தது இது பாருங்க, முக்கியமானது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் வெலிங்டன். எங்க இருக்கு? ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கு. இந்திய கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல்னு சொல்லுவாங்க அவர். இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் தாங்க. பாருங்க, மிஸ்டர் அர்ஜுன் சிங் தான் இந்திய விமானப்படை ஏர்ஃபோர்ஸ்ல 5 ஸ்டார் வாங்கின ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் தான். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதல் சிற்பி ஜவஹர்லால் நேரு. அணிசேரா கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் கிருஷ்ண மேனன். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். திரும்ப ஒரு மேட்ச் இருக்கு. நெல்சன் மண்டேலா இனவரி கொள்கையை எதிர்த்து போராடினவர். தேசிய போர் நினைவு சின்னம் புதுடெல்லியில இருக்கு. மானக்ஷா ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா, அவர் தான் இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சைனா போர் நடந்தப்ப இந்தியாவோட ஃபீல்டு மார்ஷலா இருந்து இந்திய படைகளை நல்லபடியா ஜெயிக்கிறதுக்கு உதவி செஞ்சவர். சார்க் 8 உறுப்பினர்கள். சார்க்ல ஆப்கானிஸ்தான் இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. BCIM எரிசக்தி மேம்பாடு. அடுத்து பாருங்க, மத்திய ஆயுத காவல் படைகள் CAPF
பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு செயல்படுதுன்னு சொல்றாங்க. செயல்படல. அது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு செயல்படுது. அப்ப அது தவறு. அடுத்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை, சரிதான். அடுத்தது வந்து சிஆர்பிஎஃப், மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு படைப்பிரிவு. எது? விரைவு அதிரடி படைன்னு சொல்றாங்க. சரியானதுதான். என்சிசி மாணவர்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிக்கப்படுகிறது. சரியானதுதான். வங்கதேசம் இந்தியாவின் ஒரு பகுதியா? கிடையாது. வங்கதேசம் வேற நாடு. அதனால அது தவறு. அதுவும் சரிதான். அப்புறம் ஏசியான் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு மியான்மர் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது. சரியானதுதான். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து ஏசியான்ல வந்து சைனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர் இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் லேண்ட் வழியா இந்த நாடுகளை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி, இந்தியாவுக்கு ஒரே மியான்மர் தான். மியான்மர் வழியா தான் நம்ம தாய்லாந்து அப்படியே பாஸ் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, அதாவது வந்து 3 தொடர் கொடுத்துருக்காங்க. அதுல சரியானது கேட்கிறாங்க. சரியானது 1 மற்றும் 2. அதை பார்ப்போம். ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்திய இராணுவ படை ஆயுதப்படைகளின் நில அடிப்படையிலான பிரிவாகும். சரியானதுதான். இந்திய இராணுவ படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுகிறது. சரியானதுதாங்க. ரெண்டுமே சரி. அடுத்தது குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி. சரியானதுதான். குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலை வகிக்கிறார். ரெண்டுமே கரெக்ட் தான். பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது. ஆமா, இந்தியா என்னைக்கும் மற்ற நாட்டு கூட கோஆபரேட் பண்ணி செயல்படுறதை விரும்புது. நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது. அது சரியானதுதான். அப்ப ரெண்டுமே கரெக்ட். அடுத்து பாருங்க, இது வந்து ஏன் கொடுத்துருக்கேன்னா இதுல ஏதாவது ஒன்று இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? எஸ்எஃப்எஃப் அப்படின்னா சிறப்பு எல்லைப்புற படை. ஐசிஜி இந்தியன் கோஸ்டல் வந்துருச்சு. இந்தியன் கோஸ்டல் கார்டு தான் அது, கடலோர காவல் படை. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. அண்ட் என்சிசி வந்து தேசிய மாணவர் படை. அசாம் ரைபிள்ஸ் பத்தி கொடுத்து பாரு. 1835 ஆரம்பிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் தேவையில்லை. இதுல 46 படைப்பிரிவுகள் இருக்காங்க. இது 2 மட்டும் பாருங்க. அசாம் ரைபிள்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1835. பாருங்க, 1835 ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல 46 படைப்பிரிவு இருக்கு. அதை மட்டும் நீங்க பாத்து. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் லாஸ்டா நீங்க நீதி எங்க பெற வாய்ப்பு உள்ள இடம்னா உச்ச நீதிமன்றம் தான். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. பாருங்க, உச்ச நீதிமன்றத்திற்கு முதன்மை அதிகார வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வரம்பை வச்சுதான் அது மாநிலங்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லுது. பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? இதுல பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட்டு இருக்கும். ஒரு ஹைகோர்ட்டு இருக்கும். ஆனா ஒரு சில மாநிலங்கள் என்ன பண்றாங்க, ஒரே ஹைகோர்ட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. எது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். இது 3த்துக்கும் ஒரே ஒரு ஹைகோர்ட்டு தான். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துல தான் வந்து நம்ம பொதுநல வழக்குகளை போடலாம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்களின் எண்ணிக்கை ஒண்ணு தாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்கு. ஒண்ணுதான். உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. நமக்கு தெரியும். எஃப்ஐஆர் என்பது என்ன? முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் என்னென்ன அழைக்கப்படுகிறது? அமர்வு நீதிமன்றங்கள். அமர்வு நீதிமன்றங்கள். பாருங்க, கல்கத்தாவில் தான் நீதிமன்றம் தான் இந்தியாவோட பழமையான நீதிமன்றம். அது 1862 ஆரம்பிச்சாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையுடன் இந்திய நீதித்துறையை நிறுவினார்கள். அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூ ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, உரிமையியல் சட்டங்கள் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. சரிதான். பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் தர்மத்தின் படியே நீதியை வழங்கின. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து மரியாதை ராமன் கதையெல்லாம் நம்ம படிப்போம்ல. தர்மத்தை வச்சுதான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, திரும்ப ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் வந்து நமக்கு இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதை தாண்டி நம்ம வேற எங்கேயும் போக முடியாது.
உயர் நீதிமன்றம், மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத்னா விரைவான நீதி கிடைக்கிறதுக்கான மன்றம். சார் எலிஜா இம்பே முதல் தலைமை நீதிபதி. அதாவது 1862 கல்கட்டாவில் இந்தியாவோட முதல் நீதிமன்றம் நிறுவப்பட்டது இல்லையா, அதோட நீதிபதியா இருந்தவங்க சார் எலிஜா இம்பே. அடுத்து பாருங்க, ஸ்மிருதினா சமூக கடமைகள். அடுத்து பாருங்க, 1951 ஜனவரி 28 இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டதா சொல்றாங்க. இல்ல, அது வந்து வேற டேட்ல தொடங்கியிருப்பாங்க. 1950 ஜனவரி 28 தொடங்கியிருப்பாங்க. அதனால தவறு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபி மொழியில் எழுதப்பட்டன. சரி. அடுத்து பாருங்க, 1773 ஒழுங்குமுறை சட்டம் உச்ச நீதிமன்றம் அமைக்க வழிவகுத்தது. நல்லா பாருங்க, 73 ஒழுங்குமுறை சட்டம் தான். அடுத்தது, சர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஆகும். இல்ல, சர் ஃபஜுதாரி அதாலத் அதுதான் குற்றவியல் நீதிமன்றம், திவானி அதாலத் கிடையாது. அதனால தவறு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும். சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் நீதியை பாதுகாக்கிறது. சரியானது. கூற்றுகளை ஆராய்க. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. சரியானது. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. ரெண்டுமே சரியானது. இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. அதாங்க, இப்பதாங்க அந்த சட்டத்தை மாத்திருக்கிறாங்க. போன வருஷம் தான் இந்தியாவோட புதிய தண்டனை சட்டங்கள் வந்து மாத்தி எழுதப்பட்டு புது சட்டங்கள்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாம இவ்வளவு நாளும் 1860 இருந்த தண்டனை சட்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்தது, கல்கத்தா உயர் நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. சரியானது. அங்கதான் சரி எலிஜா இம்பியா ஒர்க் பண்ணாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. சரியானது. மூணுமே சரியானதுதான். அடுத்தது, இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்ததுதான். இது பார்த்ததுதான் திரும்ப வந்திருக்கு. அடுத்தது போகும். இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? 3வது கூற்று மட்டும் சரியானது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரியானதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும். சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. இது முக்கியமான கொஸ்டின்பா. இது முக்கியமான இந்த பாயிண்ட். அதாவது, இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த கான்ஸ்டியூஷன்ல எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 4வது அத்தியாயத்தின் 5வது பகுதியின்படி நிறுவப்பட்டது. பாத்துங்க. இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. கரெக்ட். ஓகேவா? அந்த இதுல ஏன் கொடுத்துருக்கேன்னா, இதுல 2வது இதை மட்டும் பாருங்க. இந்த ஏரியால பாருங்க. உச்ச நீதிமன்றம் வந்து இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற 32 சட்டப்பிரிவின்படி தீர்ப்பை வழங்குது. அதே மாதிரி மாநில உயர்நீதிமன்றங்கள் 226